வணக்கம் திரு உலகநாதன் அவர்களே. வணக்கம் வணக்கம். உங்களோட சொந்த பேர் உலகநாதன் தானா? ஆமா. கானா உலகநாதன். அதாவது நீங்கள் இட்டுக்கட்டு சொந்தமாகவே பாடினதால உங்களுக்கு கானா அதான் உலகநாதன். கானான்னு அது பேரு. கானா உலகநாதனுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கேட்கும்போது நீங்கள் என்ன பதில சொல்ல போறீங்க? நம்மளுக்கு என்ன நடந்தது? நம்மளுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்மளுக்கு ஒண்ணும் நடக்கல. நம்ம மக்கள் எல்லாம் உயிர்தான். திடீர்னு நம்மளுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தோம். நல்லா இருக்கும். அடிக்கடி ஒரு சான்ஸ். ஏன்னா ஒரு படத்துல ஒரு ஒரு சீன், ஏன்னா ஒரு பாட்டு, இல்ல வெறும் பாட்டு பாடுற இது கொடுத்தாங்கன்னு பரவாயில்ல. அது கொடுக்க மாட்டேன்ட்டாங்கல்ல. அது ஏன் எதற்கு தெரியவில்லை. என்னடா இவர் ஒரே பாட்டுல உலக அளவு பேர் எடுத்துட்டாங்க, அதனால என்ன ஒரு ஈகோவா? ஆனா நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க. தேன் உழுவுற மாதிரி பேசுவாங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா. நம்ம கிட்ட வாங்க வாங்க உலகநாதன் சார் வாங்க, இப்படி இருக்கீங்க, அடுத்த படம் என்ன, அழகா பேசுவாங்க. பேசிட்டு இந்த உள்ளால கேமை கொடுத்துருவாங்க. ஆமா. சினிமா உலகன்றது அதை வாழ விடமா, அதை வளரவும் விட மாட்டாங்க, வளர்ந்தாலும் விட மாட்டாங்க. உலகநாதன் அவர்களே, உங்களுடைய பாடல்கள் வந்துட்டு பாடல் வரிகள் நீங்களா எழுதுறீங்க? பாடல் வரின்னு நான் சொந்தமா நானே எழுதுறேன். சொந்த ரைட்டர். உங்களுக்கும் இந்த கானா பாடல்களை பாட வேண்டும் என்ற ஆசையும் ஒரு உந்துதலும் எப்படி வந்தது? அதாவது நல்ல விஷயம், 9 ஏஜ்ல இருந்து நான் பாடுறேன் பாட்டு. அதாவது அந்த ஆர்வம் எப்படி வந்ததுன்னா, நம்ம டிஎம்எஸ் ஐயா அவர்கள், எஸ்பிபி பாலசுப்ரமணியம், ஜேசுதாஸ், சீர்காழி கோவிந்தராஜன், சி ஏ ஜெயராமன், திருச்சி லோகநாதன், இவங்களுடைய பாடல்லாம் நான் அப்பா முன்னாள் கேட்குறப்போ நான் ரொம்ப ஒரு ஆர்வமா கேட்டு இவங்கள போல நானும் வரணும், நானும் பாடணும் அப்படின்னு அதுக்கு அப்படி இப்படி நான் சின்ன வயசுலேருந்து பாடி சாதாரண சின்ன சின்ன மேடைகள்ல நான் பாடினேன். இந்த கோவில் மீட்டிங் அது போல பாடி, அதுக்கப்புறம் ஒரு சொந்தமா ஏதாவது ஒரு 15 வயசுல வந்து சொந்தமா எழுதக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஆசை வந்துச்சு. அப்புறம் எழுதி அதுக்கப்புறம் 92ல வந்து ஆல்பம் பண்ணேன். ஆல்பம் எங்களையும் கூப்பிட்டு கானா பாடல்கள்னு ஒரு ஆல்பம் வந்து ஆல்பம் பண்றவங்களே கூப்பிட்டு, நல்ல கம்பெனிங்க கூப்பிட்டு, மெட்டா, சிம்போனி, எல்லாம் மெலோடி, இது போல கம்பெனிங்க கூப்பிட்டு என்னை பாட வச்சாங்க. அப்போ 92ல இருந்து ஒரு 99 வரலாம் அப்படியே அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 33-35 ஆல்பம் பண்ணேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு பக்தி பாடல் பண்ண, ஐயப்பன் பாடல், முருகன் பாடல். 94ல மியூசிக் கத்துக்கினேன். 6 வருஷம் படித்தேன். இந்த ஆல்பம்லாம் முடிஞ்ச போது 2005ல வந்து 2005ல வந்து ஒரு பாட்டு எனக்கு மச்சி என்ற படத்துல கொடுத்தாங்க. சிவாஜி கணேசன் பேரன் துஷ்யந்தன். அது சரியா மூவ் ஆகல அந்த படம். அதுல வந்து கும்மாங்க கும்மாங்கோ கொக்கரக்கோ கும்மாங்க ஒரு பாட்டு. ஏ கும்மாங்க கும்மாங்கோ கொக்கரக்கோ கும்மாங்கோ, கூட்டாளி கூட்டு சேர்ந்து கூத்தடிக்கும் கும்மாங்கோ, ஃப்ரெண்டுங்க முன்னாடி உலக தூசு கும்மாங்கோ, ஃப்ரெண்டுங்க இல்லாங்காட்டி நீயும் ஊசு கும்மாங்கோ, ஜிகிரி தோசு நாமடா, ஜபர்தஸ்தா வாழடா. இந்த பாட்டு பாடினேன். ரைஹானா மியூசிக். ரைஹானா ரைஹானா ஏஆர் ரைஹானா மியூசிக்ல ஃபர்ஸ்ட் பாடல் நான் பாடினேன். ஆக்டிங்ல. அதுக்கப்புறம் இந்த பாடலை கேட்டு மதிப்புக்குரிய எனது டைரக்டர் மிஸ்கின் அவர்கள் கூப்பிட்டு இந்த மீன் பாட்டு பாட சொன்னாரு. நான் பாடிட்டு ரெக்கார்டிங் பண்றப்ப நான் ஜாலியா பாடுவேன். அப்ப இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்து கையெல்லாம் வச்சுட்டு நல்லா ஜாலியா ஆடுவேன். இதை பார்த்துட்டு இந்த பாட்டுக்கு நீங்க ஆக்டிங் பண்ணி சொன்னாரு. ஐயோ, எனக்கு வந்து பாட தான் தெரியும், எனக்கு ஆக்டிங் வர இல்லைண்ணே, நான் சொல்ற போல நீங்க ஆக்டிங் பண்ணணும்னு எனக்கு ஆக்டிங்கும் கொடுத்து பாட்டும் கொடுத்து ஆக்டிங்கும் கொடுத்தாரு. அவருக்கு இந்த நேரத்தில் மிஸ்கின் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிறகு அந்த வாழமீன் பாட்டுக்கு பிறகு ரோஸ்மேரின்னு ஒரு பாட்டு ஒன்று பண்ணேன். அது மதிப்புக்குரிய சங்கர் பச்சான் டைரக்டர் அவர் கொடுத்தாரு. நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போலே நடித்து அது நடிப்பும் கொடுத்தாரு, பாட்டும் கொடுத்தாரு. அது போல ஆக்டிங் பண்ணி நடித்தேன். அதுக்கப்புறம் யாதவால் தெருவில் ஒரு பெட்டி கடை, மதுரை வீரன் என்ற படத்துல வந்து ஒரு பாட்டு. யாதவால் தெருவில் ஒரு பெட்டி கடை, என் காதலி வீடு அதன் பக்கத்தில, யாதவா தெருவில் ஒரு பெட்டி கடை, என் காதலி வீடு அது பக்கத்தில, உள்ள ஒரு தென்னை மரம், வெளியே ஒரு தண்ணி குழா, பாழடைஞ்ச பச்சை கலர் பில்டிங்கு, அங்கு பக்கத்தில பண்ணுவாங்க வெல்டிங்கு. அப்படி வரும். அதனை தொடர்ந்து மின்சாரம் என்ற ஒரு படம் ஒண்ணு, அதுல வந்து நம்ம திருமாவளவன் அவர்கள் வந்து சிஎம் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு நல்ல சாங் நம்மளுக்கு மின்சாரம் நல்ல சூப்பர் சாங் ஒண்ணு இருக்கு. பாடி காட்டலாமா? பாடி காட்டு. காசிமேட்டு குப்பத்தையே கலக்குறாளே கனகா, ஊசி கண்ண சுழலை விட்டு ஊசு புறாளே கனக்கா, காசிமேட்டு குப்பத்தையே கலக்குறாளே கனகா, ஊசி கண்ண சுழலை விட்டு ஊசு புறாளே கனக்கா, இவ சூறாமி இல்ல சேத்தியா, சுனாமிக்கு பேத்தியா, சூறாமி இல்ல சேத்தியா,
சுனாமிக்கு பேத்தியா, மொத்த குப்பத்தை மொய்யா வச்சுக்க முடிவு செஞ்ச பாத்தியா, முடிவு செஞ்ச பாத்தியா. டக்கரு 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 டக்கருதா, டக்கரு 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 டக்கருதா. ம் அதுக்கப்புறம் தான் வந்து மக்கள் மனிதல நம்ம மிகப்பெரிய ரீச் ஆச்சு இந்த பாட்டு. எல்லா நாடுகளுக்கும் போனேன், எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கிறீங்க. எல்லா நாடுகளுக்கும் போனேன், மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சேன். மக்கள் மனதில் இன்றும் ஓங்கி நின்ற இன்னைக்கே நிக்கிறேன். ம் இன்னைக்கே நம்மளுக்கு படங்கள் வாய்ப்பு வந்தா, அதாவது நம்மளுக்கு படங்கள் கொடுத்தா நம்ம எவ்வளவு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த ஃபீல்ட்ல எதுன்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதை நான் என்ன சொல்லுவேன், அதாவது சினிமா இண்டஸ்ட்ரின்றது ஒரு மிகப்பெரிய கடல். அதுல மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். என்ன பண்றது, சினிமா ஃபீல்ட்ல வந்து வளர்ந்தாலும் விட மாட்டாங்க, வளர்ந்தாலும் விட மாட்டார்கள், ம் வளரவும் விட மாட்டார்கள். அதுதான் சினிமா உலகம். ம் 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 ம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. நன்றி, மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பா கண்டிப்பா.